name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name it is. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பவுல் சொல்லுகிறார், பூமியை விட்டு நான் போகும் காலம் வந்தது. தீமோத்தேயுக்கு அறிவுரை சொல்லுகிறார், மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. 3 காரியம் நல்லா சொல்றார். மனத்தெளிவாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய். இன்ஃபேக்ட் 4, உன் ஊழியத்தை நிறைவேற்று. மற்றவங்க ஊழியத்தை நீ நிறைவேற்ற வேண்டாம், உனக்காக கொடுக்கப்பட்டதை நீ நிறைவேற்று. ரைட்? நமக்கு எப்பவுமே மற்றவங்களுக்கு தான் வேணும். நமக்கு மற்றவங்க வச்சிருக்கிற ஃபோன் வேணும், மற்றவங்க வச்சிருக்கிற கார் வேணும், மற்றவங்க வச்சிருக்கிற வீடு வேணும். இல்லை, we're always comparing ourselves and wanting to be someone else. நம்ம வந்து we want to become Taylor Swift, we want to become Eminem. இல்லை, that's not what you're called to be. அதுக்கு நமக்கு அழைப்பு இல்லை. we are called to be ourselves. ஆண்டவர் உங்களை அழைச்சது நீங்களாகவே இருப்பதற்காக. அது சொல்ற தீங்கு அனுபவி. என்னது? இந்த உலகத்தில் உள்ளவரை உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். 7ஆம் வசனம், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். 9ஆம் வசனம், நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. அப்போஸ்தலனாகிய பவுல் தேகத்தை விட்டு பூமியை விட்டு பிரியும் காலம் வந்தது. தீமோத்தேயுவுக்கு கடைசியாக எழுதுகிற கடிதம் உருக்கமான கடிதம், மனவேதனையுடன் எழுதுகிற கடிதம், ஆலோசனை தருகிற கடிதம். என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு தெரியுமா? தீங்கு அனுபவி. என்னது? நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை காத்துக்கொள். என்ன போராட்டம் போராடணும்? Fight the good fight. Keep the faith. விசுவாசத்தை காத்துக்கொள். இல்ல? 13ஆம் வசனம், துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருகளையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. கனானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பார். நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட வரவில்லை. எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதி எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். Praise the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல கற்றவர், கமாலியேல் பள்ளியில் பரிசேயன், பென்யமின் கோத்திரக்காரன். ஆனா ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. ஆகவே ஆண்டவர் அவன் என்ன பண்றாருன்னா வேறு பிரிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை வேறு பிரித்து தமஸ்கு போகிற வழியில ஆண்டவனை அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராரு. பொதுவா எல்லாரையும் கற்றவன் அவன், ஆனா அவனை கட்டப்பட வைக்கிறார் ஆண்டவர். எல்லாரையும் நடத்துகிறான் அவன், ஆனால் அவனை இப்பொழுது நடத்துகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில பாடுகள் என்றால் அவனுக்கு நல்லாவே தெரியும்.
ஏன்னா பாடுபடுத்துறவன் அவன், பாடுபட்டவன் அவனா இருந்தான். He knows how to give pain and he knows how to receive pain. ஏன்னா சபையில உபத்திரவப்படுத்துறான், அதே சமயத்துல அவனை யார் என்ன பண்றாங்க? எல்லாரும் உபத்திரவப்படுத்துகிறார்கள். கண்ணீர், கவலை, வியாகுலம், நிர்வாணம், பசி, பட்டினி, போராட்டம். வாழ்க்கை பயங்கர போராட்டமா போகுதுங்க. பயங்கர போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அவன் வாழ்க்கையில ஒரு விஷயம் கூட இன்னைக்கு நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா நல்ல போராளி. He was a fighter, a good fighter. போட்டியில நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றது பிரச்சனை இல்லை. திரும்பமா நம்ம போராடுகிறோமான்றதுதான் பெரிய விஷயம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பான பலியாக வார்க்கப்பட்டேன். இந்த அதிகாரம் தான், இது ஒரு தேன் துளியினுடைய கடைசி சொட்டு. இது அவர் வாழ்க்கையினுடைய கடைசியில அவர் தீமோத்தேயுக்கு கொடுக்கிற சில ஆலோசனை, சில அறிவுரை. அவர் சொல்றாரு, பா நல்ல போராட்டத்தை போராடு. ஏன்னா நான் அப்படி போராடினேன். விசுவாசத்தை காத்துக்கொள். ஏனென்றால் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பிசாசு நம்ம வாழ்க்கையில போராடுறது நம்ம கணவனை எடுக்கிறதுக்கு இல்லை, நம்ம மனைவி எடுக்கிறதுக்கு இல்லை, நம்மளுடைய வீடு எடுக்கிறதுக்கு இல்லை, நம்ம குடும்பத்தை எடுக்கிறது இல்லை, உறவுகள் எடுக்கிறதுக்கு இல்லை, நம்முடைய காசு எடுக்கிறதுக்கு இல்லை, நம்முடைய அந்தஸ்து எடுக்கிறது. பிசாசு எதுக்கு தெரியுமா போறான்? நம்ம கூட ஒரே டார்கெட் தாங்க அவனுக்கு. என்ன தெரியுமாங்க? நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசத்தை எடுக்கிறது தான் அவனுக்கு பெரிய திட்டம். Keep the faith. பவுல் சொல்லுகிறார், தம்முடைய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்றாரு, keep the faith. ஏன்னா நிறைய பேர் வழி விலகி போயிட்டாங்க, தீங்கு அனுபவிக்க முடியல அவங்களால. Keep the faith. மாறி காலத்திற்கு வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறார். 22 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக, கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். அவர் சொல்றாரு, எனக்கு பாடுகள் பழகி இருக்கிறதுன்னு சொல்றாரு. சில நேரத்தை தோசை சுட்ட கல்லுல வராது, புது கல்ல சுட்டீங்கன்னா அது கல் என்ன பண்ணும்? பழகு. அவர் நான் சொல்றாரு, பாடுகளுக்கு நான் பழகினவன் சொல்றாரு. புத்திரவங்களை பழகினவன். நிர்வாணம் என்ன தெரியும், மறுதலிப்புனா என்னன்னு தெரியும், கைவிடப்படுகிறது எனக்கு தெரியும், பசினா எனக்கு என்னன்னு தெரியும், சிறைச்சாலைனா எனக்கு தெரியும், கட்டப்படுவது என்றால் என்ன எனக்கு தெரியும், அடிகள் வாங்குவது என்றால் என்னவென்று எனக்கு தெரியும். ஆனா சொல்றாரு, நான் பழகினவனாக இருக்கிறேன். தீமோத்தேயு, நீயும் பழகிக்கோ, தீங்கு அனுபவிக்க பழகிக்கோ. பவுல் சாதாரணமான ஆள் இல்லைங்க. அவர் சொல்றாரு, எனக்கு சில வெளிப்பாடுகள் இருக்கிறது, அதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டால் நீங்கள் அதை தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். ஆனா அதே அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில தான் பாடுகள், தீங்கு அனுபவிக்கிறான். சில நேரத்தில் பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வந்துனே இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விலை அதுக்கு செலுத்த தான் வேணும். Sufferings will cost us something. ஆனா நம்ம இன்னைக்கு இன்னும் இருக்கிறோம். ராமேன் சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இன்னும் இருக்கிறேன். I'm still here. பாடுகள் வரதான் செய்யுது. Sufferings come. பாடுகள் யாருக்குமே விலக்கு அல்ல. பாடுகளை எப்படி எதிர்கொள்கிறோம், பாடுகளை எப்படி சந்திக்கிறோம், பாடுகளை எப்படி பாவிக்கிறோம். பாடுகள் நிமித்தமாக நம்ம இருதயம் கசந்து விடுகிறதா? பாடுகள் வழியாக போகிறது என்னத்தை நம்ம இடத்துல சொல்லுகிறோம்? கசப்பையே சுமந்துக்கலாம். அதே சமயத்தில் ஆண்டவர் பாடுகள் வழியாக என்னை எடுத்துக்கொண்டு போய் நான் நிற்க வேண்டிய இடத்திலே நான் போக வேண்டிய லக்கை நோக்கி போக முடியாது, இப்பாடுகள் என்னை மூண்டி தள்ளுகிறது என்று சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட மனப்பான்மையில எடுத்துடலாம். It is for bitter or for better அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். Sufferings and afflictions come for everyone. But is it going to make you better or bitter? உன்னை கசப்பாக்க போதா இன்னும் சிறப்பானவனாக மாத்த போகிறதா? ஆனா பவுல் சொல்றாரு, நான் கோட்டுக்கு போனேன், என் கூட யாருமே வரல. ஆனா இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பல திருச்சபைகளை ஸ்தாபித்தவர், பல பேரை சுகமாக்கினவர், பிசாசு பிடித்தவரை விடுதலை ஆக்கினவர், மரித்தவரை உயிரோடு எழுப்பினவர், அநேகருக்கு உதாரத்துவமாய் கொடுத்தவர், உதவி செய்தவர், சபைகளை கட்டினவர், வளர்த்தவர், ஸ்தாபித்தவர், சபைக்காக உழைத்தவர். பவுலை போல யாரையும் உழைக்கவே இல்லைங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணேன்?
முதல்ல சொல்றாரு நான் பழி வாங்குறது இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு யாரும் என் கூட வரல. இந்த அலெக்சாண்டர் என்கிறதான காப்பர் ஸ்மித் வெங்கலம் செய்யறவன் எனக்கு ரொம்ப தீங்கு செஞ்சா கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுவாரு? பதிலளிப்பார். நான் போய் சண்டை போட தேவையில்லாத சண்டை போடக்கூடாது. தேவை உள்ள சண்டை ஒன்னே ஒன்று தான் போடணும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள மட்டும் தான் சண்டை போடணும். அந்த சண்டை, இந்த சண்டை, சந்து சண்டை, கொலா சண்டை, தேவையில்லாத சண்டை தேவையில்ல. அவர் சொல்றாரு அந்த சண்டைலாம் நான் போடல, எனக்கு பயங்கர தீங்கு பண்ணான் அவன். ஆனா மனம் கசந்துக்கல. கர்த்தர் அவரை என்ன பண்ணுவாரு? பார்த்துக் கொள்வார். அடுத்தது சொல்றாரு, எப்படி இருந்தார் அவரு? தனியா போய் நின்றான். எனக்கு ஒருவரும் எனக்கு வரவில்லை, என்னோடு வரவில்லை. என்ன பண்ண சொல்றாரு? யாரையும் கூட வரல, யாரையும் கூட வரல. Nobody came. Imagine being in the hospital all alone. ஹாஸ்பிடல்ல யோசித்து பாருங்க, அனிமையா வாழ்க்கையில தனிமையா. உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? யாரும் என் கூட வரல, ஆனா அந்த குற்றம் என்ன பண்ண வேண்டாம். அவர் சொல்றாரு, என் வாழ்க்கை முடிய போது, வான பலியாக வார்க்கப்பட போகிறேன், என் கடைசி சொட்டு தான் ஏன் இருக்குது, அதுக்கு முன்னாடி என்னை பார்க்கவா. ஆனா அவர் சொல்றாரு, என்னுடைய பிட்டர்னஸ் நான் உள்ள வச்சுக்கலன்னு சொல்ற, கசப்பை நான் உள்ள வச்சுக்கல. ஏன்னா கசப்பை உள்ள வச்சாதாங்க விஷத்தை நம்ம குடிச்சிட்டு மத்தவங்க செத்துருவாங்கன்னு நினைக்கிறது. நம்ம செத்துருவோம். ஒருவரும் என்னோடு வரவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா? Have you been in a place where everybody, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. வெகு தீமை செய்தான், என் செய்களுக்கு தக்காதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. 17ஆம் வசனத்தில் சொல்றான், கர்த்தரோ எனக்கு துணை நின்று. வா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாரும் என் கூட வரல, இல்ல எனக்கு துணையா வரல, லாயர் கூட வரல என்னோட கோர்ட்ல ட்ரையலுக்கு. ஆனா யாரு வந்தாரு? கர்த்தர் எனக்கு துணை வந்தார். ஆமென். யாரு வரலன்னா பரவாயில்லைங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு துணை நின்று என்னை பலப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹalleluya, ஹalleluya. அதாவது ரெசிப்ரோகேட் ரொம்ப முக்கியம். ரெசிப்ரோகேஷன் ரொம்ப முக்கியம். 4 விஷயத்தை உங்களோட நிறைய பேசலான்ட்டு வந்தேன். ஆனால் நான் மன்னிக்கணும், நான் ரொம்ப சுருக்கமாக இன்னைக்கு செய்தி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலையில் நான் இருக்கிறேன். 4 காரியம்: ரெஸ்டிடியூஷன், ரெசிப்ரோகேஷன், ரெசல்யூஷன், ரிப்பேரேஷன். சொல்றாரு, இப்பயுமேங்க மற்றவர்களுக்கு அவர்கள் செய்கிறதை பார்க்கிலும் அதிகமாக நம்ம திரும்ப செய்யணும். சில ஒருவேளை நம்மள காசு கொடுப்பாங்க, திரும்ப நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்க முடியாது. ஆனா என்ன கொடுக்கலாம்? அன்பு கொடுக்கலாம், உத்தமத்தை கொடுக்கலாம், விசாரிக்கலாம். இல்ல இன்னைக்கு உலகத்துல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? எல்லாமே அதாவது நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம், கொடுக்கணும்னு எதுவும் நினைக்க மாட்டோம். நான் சொல்றது காணிக்கை பத்தி இல்ல சொல்றேன். ஒரு பாஸ்டர் காணிக்கை பத்தி. No, I'm not talking about offerings. How about your emotions? How about your time? Or time, emotions. We don't reciprocate enough. திரும்ப நம்ம கொடுக்க நினைக்கலாம். அதாவதுங்க, இலை இருக்கு பாருங்க, இலை அது மரமா வளரும் பொழுது மண்ணு அதுக்கு என்ன பண்ணுது? ஊட்டச்சத்து கொடுத்து அது கிளையாகி மரமாகி இலையாகி திரும்பி இலம் உதிர்ந்து திரும்பவும் என்ன ஆகுது? மண்ணாகுதுங்க. ஒரு சைக்கிள் போயிட்டே இருக்குங்க. கடலை பாருங்க, தண்ணீர் என்ன ஆகும்? அப்படியே வெப்பமாகும், நீராவியாகி, நீராவி மேகமாகி, மேகம் திரும்பவும் மழையாகி, திரும்பவும் நதியாகி, திரும்பவும் கடலாகி, நீராகி மாறுகிறது. ஆனா மனுஷனுக்குள்ள மாத்திரம் தான் சரியா கொடுக்கவே மாட்டான். ரெசிப்ரோகேஷன் சரியாவே இருக்க மாட்டேங்குது. இதனாலதான் இன்னைக்கு நிறைய மன வியாதி, மென்டல் சிக்னஸ்.
கடந்த சில வாரங்களா நான் நிறைய குடும்பங்கள், நிறைய நபர்களை ஹெல்பிங் தம், உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். they are having mental problems. ஏன் தெரியுமா? சரியா அவங்களுக்கு வரல, நான் மட்டும் உனக்கு கொடுக்கணும். we are selfish. நான் இந்த தன்னலம் என்னும் அந்த நுகத்தை உங்களுடைய கழுத்தில் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. ஏன்னா கடலுக்கு திரும்பி அது நதி மழையாக வரவில்லை என்றால் கடல்ல இருக்கிற மீன்லாம் செத்து போயிடுவாங்க, உயிரினங்கள் செத்து விடுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு பூமியில வெப்பம் சொல்றாங்கல்ல, குளோபல் வார்மிங். கரடி, வெள்ளை கரடி, போலார் பேர்லாம் செத்துக்கிட்டே வருது. because we are not taking care of the earth. we are not, எங்க நம்ம மர ஒரு இலையே மரித்து அது உயிர் வடைகிறது, அதுக்கு மண் உதவி செய்து திரும்பி அது வந்து மண்ணாகுது. மனுஷன் மட்டும் சரியாவே பெருகிறத கொடுக்க மாட்டான். பவுல் சொல்றான், எனக்கு சரியா வரவே இல்லை, அதனால தான் நான் சாவறேன், சாக போகிறேன். என்ன எல்லாரும் கைவிட்டாங்க, ஆனா கர்த்தர் எனக்கு துணையா என்றார். reciprocation is very important. husband and wife, அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கொடுக்கிறது. பிள்ளைகளை கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் தான் வேலை வாங்கணும். கொஞ்சம் பெருக்கு, காயெல்லாம் வெட்டினா எடுத்து உள்ள போடு, குப்பையில போடு, வீட்டை தொட. தாய் தகப்பனுக்கு வீட்டில் பிள்ளைங்களா இருக்கும்போது அதுங்களுக்கு வேலை செய்ய கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் அது வளர்ந்தா அதுக்கு திரும்பி கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க தாய் தகப்பனை விசாரிக்கிறது இல்லை, ரெசிப்ரோகேஷன் இல்லைங்க, திரும்ப வரல. எங்க பைபிள்ல ஒரு பெரிய பிரமாணம் என்ன தெரியுமா? எதை நீ விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். It's a spiritual principle. ஆவிக்குரிய கோட்பாடு. If you violate it, it will violate you. நான் எப்பவுமே சொல்லுவேன், 4வது மாடியிலேருந்து நீ கீழே குச்சினா நீ செத்துருவ. கடல் உன்னை சாவடிக்க வேணாம், புயர்ப்பு சக்தி உன்னை சாவடிச்சு. The law of gravity will kill you. Right? பைபிள்ல சில பிரின்சிபல்ஸ் நீங்க பிரீச் பண்ண முடியாது, வயலேட் பண்ண முடியாதுங்க. வயலேட் பண்ணாலே அதான் அபாத்திரமான பாத்திரம். போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாதே வசனம். do not muzzle the mouth of an ox. ஏன்னா அது வேலை செய்யுதுல்ல, சாப்பிட்டுட்டு போட்டேன்டா ஆண்டு சொல்றாரு. சில நேரத்துல கணவன் இடத்துல சில எதிர்பார்ப்புகள் மனைவி இருக்கு, மனைவி இடத்துல சில எதிர்பார்ப்புகள். give it. நீ கொடுக்கலனா செத்துருவான். எப்படி மழை பெய்யலனா கடல்ல தண்ணீர் இருக்காதோ, உன் கணத்துல தண்ணி இருக்காதோ, உன்னை நேசிக்கிறவர்கள் முக்கியமா யார் சும்மா இறந்துருவா? இதுல உங்களை ரொம்ப நேசிக்கிறவன் தான் பொதுவா இறந்துருவான். ஏன்னா அவன் ஒரு பக்கமா தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், மறுபக்கம் வரவே இல்லை. நிறைய கணவன் மனைவி வாழ்க்கையில ஒரு பெரிய விரிசல். குழந்தைங்க பிறந்த உடனே குழந்தைங்களை கல்யாணம் பண்ணிடுது அம்மா அப்பா. குழந்தைங்க தான் குழந்தை 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 தாய் புருஷனை விட்டுறது, மனைவியை விட்டுறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குவாலிட்டி டைம் கணவனுக்கும் மனைவிக்கும் ரொம்ப முக்கியம். அதே போல பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோட குவாலிட்டி டைம் வேணும். அதனாலதான் மனவியாதி. அநேகரோடு போராடி கொண்டிருக்கிறேன், அநேகர்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னால முடியலங்க. சபையில பல பேருக்கு மனதில் மென்டல் ஆரோக்கியம் இல்லை, மனதில் ஆரோக்கியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள சொன்ன மனைவி யோசிக்கிறாங்க, என் கணவனோட யாரோ ஒருத்தருக்குன்னா அவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க, யாருமே இல்லை. persecuted disillusionment தான் சைக்காட்ரிஸ்ட் சொல்றான். பிகாஸ் கொடுக்கிற அளவுக்கு திரும்பி வரலங்க. ப்ளீஸ், பவுல் சொல்லுகிறான், பானபலியாக வார்த்தை, ஐயோ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இப்போ நான் முடிந்து விட்டது, ஆனா நல்ல போராட்டத்தை போராடினேன். ரிப்ரேஷன் பாருங்க, கடைசியா சொல்றான், ஆண்டு சொல்றாரு, இந்த பக்கத்துல உனக்கு பலன் இல்ல, நீ மேல வாடா, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு இங்க கிடைக்கல, ஆனா உனக்கு நான் மேல தரேன், வாடா, come up, fight the good fight. தீமோத்தேயுவை சொன்னா, நல்ல போராட்டத்தை போராடு. வரும்போது என்ன பண்ணு, கோட் எடுத்துட்டு வா, எனக்கு மேல் வஸ்திரத்தை எடுத்துட்டு வா. எங்க அப்போஸ்தலனாகிய பவுல், one of the greatest man of God, மேல போறதுக்கு கோட் இல்லங்க அவனுக்கு, குளிர்ல. தீமோத்தேயுவை எடுத்துக்கிட்டு வான்றான், வேகமா வா, நான் சாகறதுக்கு முன்னாடி வாடா, மாரிகாலம் வருவதற்கு முன்பதாக வா. எங்க சில விஷயங்கள்லாம் செட்டில் பண்ணுங்க, வீட்டில் செட்டில் பண்ணுங்க. சும்மா அதே பழைய பிரச்சனையை புடிச்சு போட்டு ராவிட்டு இருக்காது. நீ ராவல பல பேர் செத்து போறான். வேண்டாம், வெட்டி கௌரவம், வரட்டு கௌரவத்தை தூக்கி குப்பையில போடு.
வேதனையோடு சொல்லுகிறேன். இன்னைக்கு சபையில ஒருவர் இங்க ஆராதனை நடக்கும்போது ஒருத்தர் தற்கொலை செய்து மறைத்து விட்டார். அவங்க ஹஸ்பண்ட் வைஃப் இங்க வந்துட்டு போய் வீட்டுல பாக்குறாங்க, மறைத்து விட்டா. இந்த செய்தி நான் இதுக்கு முன்னாடியே கொடுக்கிறேன். ஏங்க ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் பிளே வித் லைஃப். மற்றவங்களை டேக்கன் ஃபார் கிராண்டட் ஏனோ தானே நடத்தாதீங்க. யாரையும் தாய் தகப்பனா இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், விசாரித்து அவர்களோடு தகுந்த ஆரோக்கியமான நேரத்தை செலவிடுங்கள். சண்டை போட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு திரும்பி படுத்திடும். எத்தனை நாள், எத்தனை பேர் சாவணும்? உங்க மூர்க்க குணத்திற்கும் தர்க்கத்திற்கும் உங்கள் கோபத்திற்கும் தூக்கி குப்பையில போடுங்க. இயேசுவின் நாமத்தினால விடுதலை ஆகுங்கள். பவுல் சொல்லுகிறான், எனக்கு அது கிடைக்கல, அதனால தான் செத்துட்டேன் சொல்றான். சாகுரே, எனக்கு யாருமே வரலையா? இந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சபையா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா எல்லாரும் போய் நிக்கணும்னு நினைக்கிறேன். 2 பெண்கள், அவருக்கு ஒரு பெண் இன்னும் திருமணமாகவில்லை. நான் ஏற்கனவே உள்ள எல்லாம் குமரி அழுதுகிட்டு இருக்கிறேன். ஆனா வெளியில உங்களுக்காக ஒரு 10 நிமிஷமாச்சும் கர்த்தருடைய வார்த்தை என்னால முடியல. எத்தனை பேரை டீல் பண்றேன் தெரியுமாங்க? எவ்வளவு ஃபேமிலிஸ் ஆர் பிரேக்கிங். ஏன்னா மன்னிக்கிறது இல்ல, விடுறது இல்ல, விட்டு கொடுக்கிறது இல்ல, திரும்பவும் கொடுக்கிறது இல்ல, அன்பு கொடுக்கிறது இல்ல. ஒரு பக்கம் ட்ரை ஆகிட்டே இருக்குது, விடாய்த்து போகிறார்கள். தாவீது சொல்ற, மானானது நீரோட வாஞ்சித்து கதறு போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. இனி யாரும் சாக கூடாதுங்க. நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கூட மன நோயினால மரிக்கவே கூடாது. விடாதீங்க. என்னால மாத்திரம் இந்த ஒரே ஆளா போராட முடியாதுங்க. நீங்க எல்லாம் வாங்க இந்த போராட்டத்துல. யாராவது ஒருத்தருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசுங்கள், அவங்களோட உட்கார்ந்து பேசுங்க. கணவரை விசாரியுங்கள், மனைவிகளோட விசாரியுங்கள், பிள்ளைகளை விசாரியுங்கள். விடாதீங்க. நான் சொல்றேன், வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் ஒரு வெக்கேஷன் எங்கேயா போயிட்டு வாங்க. 5 நாள் எங்கேயா ஒரு ஊட்டியை 3 போங்க. பல ஆயிரங்கள் தண்டமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குடும்பத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுங்க. குடும்பமா போய் உட்கார்ந்து ரோட்ல சாப்பிடுங்க. ஒன்னும் தப்பு கிடையாது. மகிழ்ச்சி இருங்க, சந்தோஷமா இருங்க. பெரியவர்களை கவனியுங்கள், விசாரியுங்கள். சிறு பிள்ளைகளை கவனியுங்கள். இன்னைக்கு சின்ன பிள்ளை கூட டிப்ரெஷன் வருதுங்க. உங்க வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்த கூடாது. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் பிரீதியாக இருப்பதாக தாவீது சொல்லுகிறார். நொறுக்குற வார்த்தை, காயப்படுத்துகிற வார்த்தை, ஒரு சரீரத்தை பார்த்து கேலி செய்வது தவறு. நீ குண்டா இருக்கிற, குள்ளமா இருக்கிற, ஒல்லியா இருக்கிற, உங்களை யாரா கேட்டாங்களா? நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே நல்லா இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை சரியாக படைத்து இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சாயல். உன்னை கிண்டல் செய்வர் என்று சொன்னால், உன்னை குறைவு சொன்னால், என் படைத்த தேவனை, படைப்பாளையை நான் குறைவு சொல்லுகிறேன். இன்னும் கல்யாணமே ஆகலையா? ஆகலனா என்ன இப்போ? நான் கேட்க, இன்னும் பிள்ளையே பிறக்கலையா? என்ன இப்போ உங்களுக்கு இப்போ அவசரம்? கர்த்தர் எதை எங்க எப்ப கொடுக்கணும்னு தெரியும். நீங்க சொல்லி தான் கொடுக்க போறாரு ஆண்டவரே. நீ கேட்கிற கேள்வியிலே நிறைய பேர் சேர்த்து போயிரு. இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வியை ஒருவாதம் கேட்க கூடாது. இன்னும் கல்யாணம் வயசாயிடுச்சு, உனக்கு கல்யாணம் ஆகல, நீ கல்யாணம் ஆகி ரொம்ப நல்லா இருக்கிறியா? நான் கேட்கிறேன், ஏன் தேவையில்லாத கேள்வி? கல்யாணமே சிலருக்கு, பவுல் பாருங்க கல்யாணமே பண்ணல. என்னங்க இருக்குது? எல்லாரும் கல்யாணம் பண்ணணும் அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்லியிருக்க எல்லாரும் கல்யாணம் பண்ணணுண்டு. போய் நோண்டி நோண்டி பக்கத்து குடும்பத்தை கேட்டு இன்னும் வீடே கட்டலையா? பாவம், அவன் பிரஷர்ல போய் கடனை வாங்கி வீடை கட்டி அப்புறம் அந்த வீட்டில் தூக்கம் அடிச்சு ஆகிறதுக்கா? வேண்டாம். சபையில இன்னொரு ஒரு மரணம் வரக்கூடாதுங்க. என் வேதனையா இருக்குங்க. ரொம்ப மென்டல் ஹெல்த் பார்த்தா நேற்று 3 நாள் போதகர் கருத்தரங்கள் இதை பத்தி தான் பேசுறோம். மன ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். இன்னைக்கு ஜனங்கள் மனதில் ஆரோக்கியம் என்று இருக்கிறார்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாடுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? பவுல் அழுதுட்டாங்க சொல்றாரு. அவன் சொல்றான், மாரிகாலம் வருவதற்கு முன்பதாகவே நீ சீக்கிரமாய் வா, ஏன்னா நான் செத்த பிறகு வந்து. சாவல ரொம்ப அழுகுறவங்க யார் தெரியுமாங்க? ஒண்ணுமே அவன் உயிரோடு இருக்கும்போது செய்யாதவன் தான் அழுவான். வேஸ்டா போய் அழுவாதீங்க. உயிரோடு இருக்கும் போதே நீ நல்லவனா இரு. அவனை பாராட்டுங்க, அவங்கள திடப்படுத்துங்க, அவங்களுக்கு தேவையானதை கொடுங்க. என்ன இருக்குங்க? எப்ப பார்த்தாலும் சண்டை 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 போடாதீங்க. வாயை திறக்காதீங்க. ஒருத்தர் சண்டை போட்டாலும் வாயை மூடிக்கிட்டு.
ஒரு உயிரை எடுக்கிறதும் கொடுக்கிறதும் உங்க கையில தாங்க இருக்குது. ஜீவன் தருகிறவர்களாக தான் நீங்க இருக்கிற மொழியை, ஜீவனை எடுக்கிறவர்களாய் ஒருபோதும் சபை இருக்கக்கூடாது. பால் சொல்றான், மாரிகாலம் வின்டர் வரதுக்கு முன்னாடி வந்துடுறா. ஏன்னா நான் செத்த பிறகு நீ கோட்டை எடுத்துட்டு வந்து எங்க புறத்து மேலேயா போட போற நீ. மாரிகாலம் வருகிறதுக்கு முன்பதாக போய் ரெல்லாம் செட்டில் ஆயிடுங்க. வீட்டில் சண்டை போடாதீங்க, சமாதானமாங்க, ஒப்புரவாங்க. பி ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், ஸ்பெண்ட் டைம் வித் ஈச் அதர், லவ் ஈச் அதர். ஜீசஸ், ஹalleluya. எழுந்து நிற்போமா கர்த்தர் சமூகத்தில். Thank you Father. நல்ல போராட்டத்தை போராடின அம்மா. ஜீசஸ் எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமே இல்லை. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமே இல்லை. நீ சொன்னதெல்லாம்